சாப்பிட்ட உணவுக்கு பணம் தராமல் அருள்வாக்கு கூறி தங்க மோதிரத்தை ஆட்டையை போட நினைத்த போலி சாமியார்கள்தான் இவர்கள். தெலுங்கானா மாநிலம் விகாராபாத் மாவட்டத்தில் உள்ள நாஸ்கல் என்ற கிராமத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் நடத்தி வருபவர் ஸ்ரீதர். இவரது கடைக்கு 3 பேர் சாமியார் வேடத்தில் காரில் வந்துள்ளனர். தாங்கள் குஜராத்தைச் சேர்ந்த சாமியார்கள் என்று அறிமுகம் செய்து கொண்டு அவர்கள் அங்கு மதிய உணவு சாப்பிட்டு உள்ளனர். கடையில் உணவு சாப்பிட்ட மக்கள் பணம் கொடுத்துவிட்டு செல்ல, இந்த சாமியார்கள் மட்டும் தங்களை விஐபிகளாக நினைத்து கொண்டு பணம் கொடுக்காமல் நடையை கட்ட முயற்சித்தனர். இதை பார்த்த கடை உரிமையாளர் ஸ்ரீதர் சாமியார்களை தடுத்து நிறுத்தி சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்டுள்ளார். இதனால் என்ன செய்வதென திகைத்து நின்ற சாமியார்கள் ஸ்ரீதருக்கு அருள்வாக்கு கூறி சமாதானப்படுத்த ஆரம்பித்தனர். நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாய் என ஸ்ரீதரை பயப்படுத்திய சாமியார்கள் உனக்கு பூஜை செய்ய ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வரச் சொல்லினர். அதில் ஸ்ரீதர் அணிந்திருந்த தங்க மோதிரத்தை போட வைத்து அதன் மேல் வெள்ளை துணியை கட்டி இந்த துணியை அடுத்த நாள் காலைதான் திறக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் அவர்கள் மீது சந்தேகமடைந்த ஸ்ரீதர் பாத்திரத்தில் கட்டப்பட்ட துணியை திறந்து பார்த்தபோது அதில் மோதிரத்திற்கு பதில் கல் ஒன்று இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே அங்கிருந்தவர்கள் அந்த போலி சாமியார்களை சுற்றி வளைத்து பிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போலி சாமியார்களை வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மேலும் அவர்கள் வந்த காரை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த பூஜை பொருட்களையும் கைப்பற்றினர். உணவக உரிமையாளரை ஏமாற்ற முயன்ற சாமியார்கள் பொதுமக்களிடம் கையும் களவுமாக சிக்கியது தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.